எண்ணெயில பொரிக்கிற மோதமா இல்ல நம்ம கொழக்கட்டையா? பிடி கொழுக்கட்டை. ஓ, பிடி கொழுக்கட்டை. நாங்கலாம் வந்து பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை. மோதகம். மோதகம். நம்ம அரிசியை வந்து உப்புமா மாதிரி கிண்டி பாகு ஊத்தி அரிசி சட்டியில அவிப்போம்ல, அதுதான். இனிப்பெல்லாம் அதுலயே பாகு ஊத்தி அதுலயே இதுன்னுட்டு அந்த மோதகம். ஓகே, ரெடி? ஓகே, ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பிள்ளையார் குட்டிங்க. ஓகே ஓகே, குருவுக்கு வணக்கம் சொல்லிக்கங்க ஃபர்ஸ்ட். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உங்க குருவை நல்லா ஒரு நிமிஷம் நினைச்சுக்குங்க. உங்க பேரண்ட்ஸை நினைச்சுக்குங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்குங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எல்லாரும் நினைச்சுக்குங்க. ஓகே ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஓங்காரா போடுறோம் ஒரு 3 நிமிஷம், 3 தடவை, சாரி 3 தடவை. அதுக்கப்புறம் we started the exercise. Inhale. நெக்ஸ்ட் சீத்தளி இல்லாட்டி ஷிட்காரி. சீத்தளிக்கு டங்க் வந்து வெளியே நீட்டி இப்படி புனல் மாதிரி வச்சு யூ ஆர் இன்ஹேலிங். ஷிட்காரிக்கு டங்கை வந்து நுனி நாக்கு மேல தாடையில டச் பண்ணிட்டு பல்ல அப்படி ஈன்னு வச்சுக்கிட்டு இது வழிய காத்த உள்ள இழுக்குறீங்க. யாராருக்கு எது பண்ண வருதோ அதை மட்டும் 1 பண்ணா போதும். 3 டைம்ஸ் பண்ணலாம். ஓகே, சரிங்களா? நான் வந்து இப்ப சீத்தளி பண்றேன். எனக்கு சீத்தளி நல்லா வரும். சீத்தளி வராதவங்க ஷிட்காரி பண்ணலாம். சீத்தளி ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும். Close your mouth. Exhale through your nose. Then again. Close your mouth. Exhale. Again. Okay, next you can stand up, do the standing exercise. 1 2 3 4. 2 3 4 3 2 1 4 4 2 3
4, 5, 4, 3, 2, 6, 5, 4, 3. Then 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. கை வந்து முழங்கை நல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும். வச்சுக்க. அடுத்தது வந்து இந்த 5 விரலையும் இப்படி சேர்த்து வச்சுக்க சொன்னீங்க. ஒருக்குதா கட்டை விரலோட இந்த 5 விரலையும் சேர்த்து வச்சுக்கணும். இதுதான் குதிகால் வலிக்கும் இந்த முத்திரை தான் போடுறோம். இது ஒன் ஆஃப் முத்திரை தான் இது. குதிகால் வலி, பாதத்துல என்ன வலி இருந்தாலும் இந்த முத்திரை போட்டிக்கு சமான முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 5 விரலும் ஒன்னோட ஒண்ணு டச் பண்ணி இப்படி அந்த கட்டை விரல் நுனியோட சேர்த்துருக்கணும். இப்படி 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 வச்சுக்கிட்டு தான் இது பண்றோம். இது குதிகாலு, காலு, எதுவுமே வலிக்காது. ஓகே, ரைட் லெக்க அப்படி ஃப்ரண்ட்ல வச்சுக்குங்க. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6. அதே பேக்வர்ட்ல போங்க கைய. 1, 2, 3, 4, 5, 6. இப்ப லெஃப்ட் லெக்க ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. Then the 2 thumb கட்டை விரல் ரெண்டே இப்படி ஒண்ணு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி ஒன்னோட டச்சா இருக்கணும். அது பண்ணும்போது கை முத்திரையில இருக்கணுமா? ஆமா, அந்த முத்திரையிலே இருக்கணும் கை. ஓகே, சரி சரி. 5 விரல் ஒண்ணு சேர்த்து இருக்கணும். அது என்ன, நீங்க இந்த பாதம் எல்லாம் வலிக்காது. இப்படி பண்ணையில இப்படி அந்த முத்திரையை சேர்த்து பண்ணீங்கன்னா இட் எஃபெக்டிவ். அது ஒன் ஆஃப் த முத்திரை தான் அது. ஓகே, சரி சரி. குதிகால் வலிக்குது, பெஸ்ட் முத்திரை. குதிகால் வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த 5 விரல் ஒண்ணு சேர்த்து வச்சு இப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படி உங்க தொடையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்தீங்கன்னா குதிகால் வலி அப்படி ஒரு வாரம் பண்ணி பாருங்க. குதிகால் வலிக்கு. சரி சரி. ஓகே, அந்த முதிரையிலேயே அந்த எக்சர்சைஸ் பண்ணணும். என்னமா? அந்த முதிரையிலேயே அந்த எக்சர்சைஸ் பண்ணணும். ஆமா, அந்த முதிரையிலே பண்ணணும். பண்ணும்போது நமக்கு அந்த கால் நரம்பெல்லாம் இழுக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த முத்திரை வச்சுக்கிட்டு பண்றோம். இப்ப கால் ஃப்ரண்ட்ல வைக்கிறோம்ல, ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் வைக்கும்போது நமக்கு கால் நரம்பெல்லாம் இழுக்காம கம்ஃபர்டபிளா இருக்கும். அதுக்காக தான் அது மாதிரி இப்படி பண்ணும்போதும் இந்த முத்திரையை வச்சுக்கிறோம். இந்த 5 வச்சுக்கிட்டு சமான முத்திரை சுத்துறோம். 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. அது மாதிரி இந்த கை 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது கட்டை விரல் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறோம். ரெண்டு தம்பு ஒன்னோட ஒண்ணு டச்சா இருக்கணும். மத்த விரல்லாம் இப்படி மடக்கிக்கிறீங்க. மடக்கிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு இன்ஹேல், turn your right side. Then exhale and the center. Inhale, turn your left side. Then center. Inhale, turn your right side. Exhale, the center. Inhale, turn your left side. Exhale, the center. Then inhale, turn your right side.
exhale in the center. Inhale, turn your left side. Exhale in the center. இப்படி முழங்கை வந்து இப்படி இருக்கணும், செஸ்டுக்கு நேரம் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி கரெக்டா அப்படி நம்ம செஸ்ட் பொசிஷனுக்கு நேரம் அப்படி ஸ்ட்ராங்கா அப்படி பிடிச்சுக்கணும். ஓகே, சரிங்களா? அடுத்தது இடுப்பு. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லித்தரேன். இது வந்து இதுக்கு பேர் வந்து சிசர் எக்ஸசைஸ்ன்னு பேர் இருந்தாருங்க. இப்படி கை இப்படி ரெண்டு இப்படி வச்சுங்க, ஒண்ணு மேல ஒண்ணு அப்படி இப்படி இருக்கட்டும். இந்தாங்க, 1 2 3 4 5 6. இப்ப இந்த கையை கீழே வைங்க, இந்த கையை மேல வைங்க. 1 2 3 4 5 6. புரிஞ்சுங்களா? இது புரிஞ்சாமா? புரியுது புரியுது. அடுத்து இப்படி வச்சுக்கிறீங்க, ஹூக் மாதிரி. இப்படி கையை வந்து இப்படி இப்படி வளைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, வளைச்சுக்கிட்டு இப்படி ஒன்னோட ஒண்ணு இப்படி இழுக்கிறீங்க, ரோப் மாதிரி. 1 2 3 4 5 6. அப்புறம் இந்த கை கீழே, இந்த கை மேல. 1 2 3 4 5 6. Turn back again. 1 2 3 4 5 6. Back again. 1 2 3 4 5 6. This is very good exercise for the neck and shoulder pain. நீங்க வந்து இது வீட்டுல சும்மா இருக்கல, அடிக்கடி பண்ணி பாருங்க. அடுத்தது கை எப்படி வச்சுக்கோங்க, கை எப்படி வச்சுக்கிட்டு இப்படி நல்லா கை இப்படி மேல தூக்கணும். 1 2 3 4 5 6. Then straight. 1 2 3 4 5 6. முழங்கை வளையப்படாது. 1 2 3 4 5 6. Straight. 1 2 3 4 5 6. One more time. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. அப்புறம் நம்ம இப்படி ஃப்ரண்ட்லயே பண்றதுனால இந்த பேக்ல வந்து கை இப்படி நல்லா அப்படி மேல தூக்குங்க, தூக்கிட்டு தலையை இப்படி பின்னாடி கொண்டு வாங்க. அப்படி தலையை பேக்ல கையை அப்படி நல்லா மேல தூக்குங்க, ரெண்டு கையவும் எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் தூக்குங்க. தலையை இப்படி பின்னாடி கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம கையை வந்து பேக்ல இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல இல்ல, இது வெரி குட் ஃபார் அதுக்கு. கையை எப்படி புல் பண்ணுங்க, பேக்ல நல்லா புல் பண்ணுங்க. தலையை இப்படி பேக்ல கொண்டு போங்க. தலையை கொண்டு போனீங்கன்னா தான் அந்த கை நல்லா உங்களுக்கு புல் பண்ண வரும். 1 2 3. சரிங்களா? அடுத்தது ஹிப்பு. நல்லா காலை வந்து நல்லா கொஞ்சம் பலமா வச்சுக்குங்க, அப்பதான் இடுப்பு நல்லா சுத்த வரும். காலை சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இடுப்பு சுத்தவே வராது. 1 2 3 4 5 6. Opposite side. 1 2 3 4 5 6. Then உள்ளங்கை இரண்டும் முழங்கால டச் பண்ணிக்கணும். இப்ப கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டுருங்க. கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு முழங்கால மடக்கிக்குங்க. இந்த உள்ளங்கை ரெண்டும் முழங்கால் மேல இருக்கணும், முட்டி மேல. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. Then like a chair. இப்படி சேர்ல உட்கார்ற மாதிரி உட்காந்துக்குங்க.
இது வந்து 20 கவுண்ட் பண்ணுவேனா, அப்பதான் உங்களுக்கு அந்த கால் தொடையில இருக்க அந்த மசில்ஸை வந்து இழுக்கிறது தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து காலுக்கு. காலை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக். 1 2 3 நல்லா நல்லா எவ்வளவு தூரம் கொண்டு போடுமோ அவ்வளவு தூரம் கொட்டுப்பாங்க. 4 5 6 சைடுல 1 2 3 4 5 நல்லா தூக்குங்க மேல. 6 எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்குங்க. தென் சர்க்கிள் 1 2 3 4 5 6 ஆப்போசிட் 1 2 3 4 5 6. அது மாதிரி இந்த காலை 1 2 3 4 5 6. அது மாதிரி சைட்ல 1 2 நல்லா தூக்குங்க சைட்ல 3 4 5 6. Then rotation 1 2 3 4 5 6. Opposite 1 2 3 4 5 6. காலை நல்லா உதறி விட்டுக்குங்க. ஓகே, அடுத்தது இந்த முழங்கால இப்படி பிடிச்சுக்குங்க. நல்லா பிடிச்சுக்குங்க முழங்கால. இப்படி அந்த முழங்கால் வந்து நல்லா உங்களுக்கு தொடர்ந்து ஒட்டி இருக்கணும். நல்லா எவ்வளவு தூரம் நல்லா க்ளோஸா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் எஃபெக்ட். இது வந்து யூஸ்வலி ஐ கவுண்ட் லைக் 20. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அது மாதிரி இந்த காலையும் பிடிச்சுக்குங்க. நல்லா நல்லா கையால் சேர்த்து மேல இழுத்து பிடிச்சுக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நம்ம வந்து கால் அப்படி உடனே இப்படி வச்சுட்டு பண்ணா அது எஃபெக்ட் இருக்காது. நீங்க இப்படி 20 கவுண்ட் பிடிச்சுனா தான் இந்த நரம்பு வந்து உங்களுக்கு நல்லா அப்படி இழுக்கிறது தெரியும். இழுத்து அப்படியே வரும். இந்த முழங்காலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த இந்த காலை வந்து தொடைக்கும் முழங்காலுக்கும் நடுவில் அப்படி வைக்கணும். இதுக்கு பேர் ட்ரீ போஸ்ட். சேரை பிடிச்சுக்குங்க, விழுந்துராம ப்ளீஸ். இதுக்கு பேர் ட்ரீ போஸ்ட். அந்த பாதம் வந்து முழங்காலுக்கும் தொடைக்கும் நடுவில் இருக்கும். ரைட் லெக்கா லெஃப்ட் லெக்கா எதை வேணாலும் பண்ணலாம். மாத்தி தான் பண்ண போறோம். 2 லெக்குமே மாத்தி பண்ண போறோம். உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதை பண்ணுங்க. நான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் லெக் பண்றேன். ஏன்னா சேர் எனக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் இதை பண்றேன். நெக்ஸ்ட் அதை பண்றேன். ஓகே, நல்ல கால் வந்து இந்த பாதமும் இதுவும் இது இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப இது வெரி நல்ல எக்ஸசைஸ். இதுக்கு பேர் ட்ரீ போஸ்ட். உங்களால பிடிக்காம நிக்க முடியும்னா நின்னு பாருங்க. வழுக்குது பேண்ட். அப்படி 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 நின்னுங்க. எப்படி நின்னுங்க? நான் 20 கவுண்ட் பண்றேன். அந்த பாதம் வந்து தொடைக்கும் முழங்காலுக்கும் நடுவில் இருக்கணும். அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிக்கிட்டே தான் வரும் பிகினிங்ல.
அது வந்தா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இது பாத்தீங்கன்னா இந்த இந்த இது கணுக்கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த கணுக்கால்ல இருந்து முழங்கால் வரைக்கும் அதுவும் புல்லாகும். இந்த முழங்கால்ல இருந்து மேல தொட வரைக்கும் அதுவுமே உங்களுக்கு நரம்பு புல்லாகும். இப்படி பண்ணல நல்லா உங்களுக்கு வந்து இப்பதான் நீங்க பிகினர் நெக்கெண்டு உங்களுக்கு நல்லா தெரியும் புல் பண்றது. அது கரெக்டா அந்த முட்டி மேல, அடுத்த காலோட முட்டி மேல வைக்கணுமா இல்ல முட்டிக்கு கீழே கொஞ்சம் வைக்கணுமா ஆச்சி? காலு அந்த பாதம் வந்து முட்டிக்கும் தொடைக்கும் நடுவுல இருக்கணும். ஓகே. எனக்கு ஸ்லிப் ஆகிட்டே வருது. முட்டிக்கும் தொடைக்கும் நடுவுல இருக்கணும் பாதம். உங்களால தூக்க முடியும்னா அவ்வளவு தூரம் தூக்கி வைங்க. சில பேர் வந்து அப்படியே அந்த தொடையில அக்கல் இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட கூட கொண்டு போயிருவாங்க காலை. வெரி குட். இருக்கணும். உங்களால எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போகலாம். இப்ப வந்து நம்ம ரைட் லெக் பண்றோம். அதேதான், அதே ப்ரொசீஜர் தான். தொடைக்கு மேல முழங்காலுக்கு முழங்காலுக்கு இதுக்கு நடுவுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அது துணி எல்லாம் ஸ்லிப் ஆகுது. இந்த பேண்ட் எல்லாம் ஸ்லிப் ஆகாம வெறும் காலா இருந்தா நல்லா. இப்ப சேலை பாவாடை எல்லாம் கட்டியிருந்தோம்னா வெறும் கால் உள்ளுக்குள்ள வச்சீங்கன்னா நல்லாவே அந்த கிரிப் இருக்கும். அது போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா அப்படியே நிக்கும். வெறுங்கால்ல உள்ளுக்குள்ள கால்ல பண்ணீங்கன்னா நல்லா நிக்கும். இந்த துணி எல்லாம் கொஞ்சம் சில்கா இருக்கும்போது இந்த கால் வந்து எப்படி வலிச்சுக்கிட்டே போகுது. 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்ல காலை உதறி விட்டுக்குங்க. அடுத்தது ஹெட் எக்ஸசைஸ் பண்ணல. ஹெட் வந்து நல்லா கட்டில வாங்க. 1 2 3. இப்போ பேக்வர்ட் 1 2 3. அம்மா யாருக்கும் பாட்டு பாடுதுமா, அதை கொஞ்சம் மியூட்ல போடுங்க, ஏன்னா மத்தவங்க கேட்காது. ஓகே சாரி. ஆமா யாரோ ஏதோ மியூசிக் பாடுது பாட்டு. மியூட்ல போடுங்கம்மா. ரைட் லெஃப்ட் ரைட் left right left. So turn your right side, then middle. Turn your left side, then middle. Turn your right side, then middle. Turn your left side, middle. One more time. Turn your right side, middle. Turn your left side, middle. Okay. Then முடிச்சிட்டோம் எல்லாம். நான் வந்து பிரீத்திங் சின்முத்ரா வச்சுக்கோங்க. உட்காந்துக்கலாம், எல்லாரும் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. சின்முத்ரா இப்படியாச்சு சின்முத்ரா. அதாச்சும் இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்னோட ஒண்ணு டச்சா இருக்கும். ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் நல்லா டச் பண்ணி வச்சுக்கோங்க. பிரீத்தை வந்து இன்ஹேல் பண்றீங்க.
சரியாச்சு. ஸ்டமக் ஹலோ வந்து கேக்குதாமா? கேக்குதா? இன்ஹேல் பண்ணல ஸ்டமக் வந்து உங்களுக்கு பலூனாட்ட வரணும் நல்லா. ஓகே, நல்லா இன்ஹேல் பண்றீங்க. அப்புறம் இந்த ஓம் போடையில இந்த ஸ்டமக் வந்து நல்லா உள்ள போகணும். ஓகே, ரெடி? அது மாதிரி 3 தடவை பண்றோம். இன்ஹேல், ஸ்டமக் பலூனாட்ட வரணும். எக்ஸேல். Inhale, exhale. அப்புறம் இந்த கட்டை விரலால ரைட் மூக்க மூடிக்கங்க, ரைட் நாசல். மோதிர விரலால லெஃப்ட் நாசல். ஒரே ஹேண்டை தான் யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க லெஃப்ட் வெளியே இன்ஹேல் பண்றீங்க. இந்த ரைட் நோஸ கட்டை விரலால க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும். ஓகே, ரெடி? 3 times. Inhale and exhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. இப்ப இந்த மோதிர விரலால லெஃப்ட் நோஸ்ல முடிக்கிறீங்க. இப்ப ரைட் நாஸ்ல் வழியா இந்த கட்டை விரலை எடுத்துட்டு ரைட் நாஸ்ல் வழியா இன்ஹேல் எக்ஸேல் 3 times. இந்த பிரீத்திங் எல்லாம் பண்ணீங்கன்னா, நேத்து யாரோ கேட்டீங்கன்னா படி ஏறையில எனக்கு மூச்சு வாங்குது, நடக்கையில மூச்சு வாங்குதுன்னு. இதெல்லாம் வந்து நீங்க டெய்லி ஒரு 5 நிமிஷம் வீட்டுல பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மூச்செல்லாம் வாங்கவே வாங்காது. உங்களுடைய ஆக்சிஜன் லெவலும் நல்ல ஹைல இருக்கும். 90க்கு மேல இருக்கணுங்கிறாங்க ஆக்சிஜன். 88 அட்லீஸ்ட் 88 90 இருக்கணுங்கிறாங்க. நீங்க இது டெய்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது இந்த கட்டை விரல் வழியா ரைட் நாஸ்ல க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப இந்த லெஃப்ட் வழியா காத்த உள்ள இழுக்கிறீங்க. தென் அந்த மோதிர விரலா ரெண்டு விரலாலையுமே மூக்க நல்லா மூடிக்கிறீங்க. தென் ரைட் வழிய இப்ப அதை எக்ஸேல் பண்றீங்க. அப்புறம் ரைட் வழிய எக்ஸேல் பண்றீங்க. திரும்ப மூக்க மூடிக்கிறீங்க. லெஃப்ட் வழிய எக்ஸேல் பண்றீங்க. இது 1 சர்க்கிள். இது மாதிரி நம்ம 3 சர்க்கிள் பண்றோம். ரெடிங்களா? ஓகே. க்ளோஸ் யுவர் ரைட் நோஸ். Inhale through your left. Close the nose. Then exhale through your right. Then inhale through your right. Close your nose. Exhale through your left. Inhale through your left. Close your nose. Exhale
through your right. Inhale through your right. Close your nose. Exhale through your left. Inhale through your nose. Close your nose. Exhale through your left. Right. Sorry. Inhale through your right. Close your nose. Exhale through left. இப்போ 3 சர்க்கிள் பண்ணிட்டோம். இது மாதிரி வீட்டுல வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 6 சர்க்கிளாச்சும் பண்ணணுங்கிறாங்க. ஈச் டைம் 5-6 சர்க்கிள் பண்ணணும். நமக்கு இப்ப டைம் வந்து ஷார்ட்ங்கிறதுனால எல்லாம் கவர் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம 3 தான் பண்றோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் இந்த பிரீத்திங். அடுத்தது வந்து உங்களுக்கு நான் நேற்று சொல்லிக் கொடுத்தேன், சிங்க முத்திரை, முகத்துக்கான ஒரு முத்திரை. ஞாபகம் இருக்குதா எல்லாருக்கும்? ஓகே. இன்ஹேல், நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு நீங்க எக்ஸேல் பண்ணல ஃபோர்ஸா வந்து காத்த வந்து மூக்கு வெளியே விடுறீங்க. அப்படி அப்ப நாக்கு வந்து அப்படி வெளியில வந்து நல்லா தொங்கணும். ஓகே. இன்ஹேல், ஒரு பெரிய சவுண்ட் கொடுங்க, சிங்க மாட்டோம். இன்ஹேல், அப்ப உங்களுக்கு இந்த சீக்கெல்லாம் அப்படி பிடிச்சி இழுக்கணும். நாக்கு வந்து இப்படி வெளியே நல்லா அப்படி வெளியே தொங்கணும். சிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா நாக்கு இப்படி தொங்கிக்கிட்டே தான் இருக்கும் எப்ப பார்த்தாலும். பாத்தீங்கன்னா கண்ணு 2 மேல இருக்கணும். அப்படி கண்ணு 2 இப்படி மேல பார்க்கணும். ஒன் மோர் டைம். இன்ஹேல், அது சீக்கு கண்ணு எல்லாத்துக்கும். அடுத்தது இந்த மங்கி எக்ஸசைஸ். சீக்க வந்து ஒரு பக்கம் அப்படி நம்ம அடக்கி வச்சுக்கோம்ல, தண்ணி கிண்ணி முட்டாய் எல்லாம் அது மாதிரி. இப்ப இந்த பக்கம் ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். அப்புறம் இப்படி 2 கண்ணத்தையும் குமிச்சு வச்சுக்கோங்க. வாயில தண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி ரெண்டு கணத்தையும் குமிச்சு வச்சுக்கிட்டு 1 2 3. சரிங்களா? அடுத்தது வந்து இது முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பிரீத்திங். முத்திரை சொல்லி கொடுத்தேன் இல்லையா நேத்து? இப்போ ஒரு முக்கியமான ஒரு முத்திரை சொல்லித்தரேன். இது வந்து காய்ச்சல் அடிச்சா நீங்க மாத்திரை எல்லாம் சாப்பிடாதீங்க. லைட்டா ஃபீவர் இருந்தா என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு முத்திரை பேரு லிங்க முத்திரைன்னு பேரு. அதுக்கு பேரு இந்த கை 2ஐயும் இந்த பாருங்க இப்படி இருக்குல்ல, கை 2 இப்படி ஒண்ணு சேர்த்து வச்சுக்கோங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாட்டிக்குங்க. இப்படி கைய மாட்டிக்கிட்டு இப்ப வந்து நான் லெஃப்ட் கட்டவரல வந்து மேல தூக்குறேன். இந்த ரைட் கட்டவரை வந்து இந்த லெஃப்ட் கட்டவரலுக்கு வெளியில இருக்கணும். இப்படி இருக்கணும். இந்த பாருங்க, இந்த லெஃப்ட் கட்டவரல் இருக்குல்ல, ரைட் கட்டவரல், இது வந்து இந்த ரைட் கட்டவரல அப்படி கவர் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கணும். நல்லா டைட்டா பிடிச்சுங்க. அப்படி உங்களுக்கு சளி பிடிச்சாலோ கோல்டு உங்களுக்கு ஃபீவர் இருக்க மாதிரி இருந்தாலோ இந்த முத்திரை நீங்க எப்ப வேணாலும் போடலாம். ஒரு 5 நிமிஷம் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஃபீவர் அவ்வளவு நல்லா குறையும். நீங்க மாத்திரையே எடுக்க வேண்டாம். இதுக்கு பேரு லிங்க முத்திரை. இது வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டில எல்லாம் ரீசர்ச் பண்ணி இது அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கு. இந்த முத்திரை இந்த காய்ச்சலுக்குன்னே அவார்டு வாங்கியிருக்கு. இந்த கொரோனா சமயத்துல என்னமா அந்த கட்டவர் வந்து இப்படி இது மேல அமைக்க, அப்படி ஒரு கட்டவர்ல தான் தூக்கி இருக்கணும். இந்த இப்படி தூக்குறீல, இப்படி ஒன்னோட ஒண்ணு இப்படி கோர்த்துக்குங்க. எல்லா வரலையும் கோர்த்துக்கிட்டு இந்த லெஃப்ட் கட்டவர்ல இப்படி தூக்குறோம்.
ஓகே, ரைட் கட்டவரல் இருக்குல்ல, அது வந்து அந்த லெஃப்ட் கட்டவரலுக்கு பின்னால கொண்டு போய் அமுக்கி வச்சுக்க. ரைட், ரைட் இப்படித்தான். கரெக்ட். எல்லா விரலும் இப்படி டச்சா இருக்கணும். ஒண்ணோட இறுக்கி விரல வந்து நீங்க எவ்வளவு டைட்டா பிடிக்கிறீங்களோ, அவ்வளவு நல்லா டைட்டா பிடிச்சுங்க இப்படி. பிடிச்சுக்கிட்டு காத்தே போகக்கூடாது. இந்த கட்டை விரல் மட்டும் தான் தூக்கி இருக்கணும். இவங்க ரைட்டா பண்றாங்க. மீனாட்சி. கரெக்ட் இப்படித்தான். இப்படி பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து எவ்வளவு ஃபீவரா இருந்தாலும் வீட்ல ஒரு 5 நிமிஷம் போடுங்களேன். நல்லா உங்களுக்கே தெரியும். மாத்திரை எல்லாம் எடுக்க வேண்டாம். எந்த மாத்திரையுமே எடுக்க வேண்டாம். இது வந்து 2, 3 அவார்டு வாங்கியிருக்கு இந்த முத்திரை. காலேஜ்ல எல்லாம் ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்க வந்து ரீசர்ச் பண்ண சொல்லி பண்ணி கொரோனா சமயத்துல இந்த முத்திரைக்கு வந்து ரொம்ப இது எதிர்பார்ப்பு. நிறைய பேர் இந்த முத்திரை பண்ணி கொரோனாவில இருந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க. ஆக்சிஜன் என்னமா இது கரெக்டாச்சு. ரைட்மா ரைட். ரைட் கட்டை விரல் மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நல்ல 2 கையும் இப்படி டைட்டா லெஃப்ட் கட்டை விரலாச்சு. கரெக்டா லெஃப்ட் கட்டை விரலா? ஓகே ஓகே. எல்லா விரலும் ஒன்னோட ஒண்ணு இப்படி கோர்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கோர்த்துக்கிட்டு இருங்க எல்லா விரலையும். ஓகே. கோர்த்துக்கிட்டு லெஃப்ட் கட்டை விரல நான் தூக்குறேன் இப்ப. இந்த ரைட் கட்டை வந்து லெஃப்ட் கரலுக்கு பின்னால இருக்கணும் இப்படி. அதுவும் இப்படி அதோட அமுக்கி இருக்கணும் பின்னாடி. அதுவும் கோர்த்திருக்க மாதிரி. கோர்த்துட்டு இப்படி இந்த கட்டை விழுந்து இந்த இப்படி நிமித்து இருக்கணும். இப்படி தொடையில இப்படி வச்சுக்குங்க. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி நீங்க இந்த ரைட் விரலையும் பண்ணலாம். இப்ப சில பேருக்கு லெஃப்ட் பண்ணவில்லைன்னா இப்படி ஒன்னோட ஒண்ணு கோர்த்துக்கிட்டு இந்த ரைட் கட்டை விரல இப்படி தூக்கி இந்த லெஃப்ட் கட்டை விரல அதுக்கு பின்னால கொண்டு போங்க. அதேதான், அதே ப்ரொசீஜர். உங்களுக்கு எது நல்லா பண்ணலாம். ரெண்டுக்கும் ஒரே எஃபெக்ட் தான். சில பேருக்கு வந்து ரைட் நல்லா பண்ண வரும், சில பேருக்கு லெஃப்ட் நல்லா பண்ண வரும். ரெண்டையும் மாத்தி மாத்தி செய்யணுமாச்சி? அப்படி செய்ய வேண்டாம். உங்களுக்கு வந்து நீங்க எதுல கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுலயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கலாம். ஓகே. சில பேருக்கு வந்து அப்படி நல்லா ஆர்வா இருக்கும். அப்படி நல்லா பிடிச்சுக்குங்க. எனக்கெல்லாம் வந்து லெஃப்ட் தான் நல்லா வரும். ரைட் வந்து கொஞ்சம் வந்து டைட்டா பிடிக்க வராது. 2 கரலும் டைட்டா இருக்கணும் இப்படி நல்லா. எனக்கு வந்து லெஃப்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வரும். லெஃப்ட் ஹேண்ட். இந்த கட்டை விரல் இப்படி தூக்கி இருக்கணும். எந்த விரல்ல பண்ணீங்கனாலும் இந்த கட்டை விரல் இப்படி நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். லெஃப்ட் தான் நல்லா வருது. லெஃப்ட் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வரும். சில பேருக்கு ரைட் நல்லா வரும். ஏது பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் அப்படி தொடமையில வச்சு உங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு கூட காய்ச்சல் வருதுன்னா, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா கையை இப்படி பிடிச்சி நீங்க பிடிச்சுக்கலாம். அந்த பிள்ளைங்க கைய பிள்ளைங்களுக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்க வேண்டாம். சின்ன பிள்ளைங்க இப்ப 2 வயசு 3 வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ண வராதுல்ல. அந்த பிள்ளைங்க 2 கையும் இப்படி சேர்த்து படுத்துக்கிட்டே கூட இது பண்ணலாம். அந்த பிள்ளைங்க கையை இப்படி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் நீங்க பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காய்ச்சல் அவ்வளவு சீக்கிரம் குறையுது. வெரி குட் முத்திரை. இது பேரு லிங்க முத்திரை. இதுக்கு பேரு லிங்கம். ஏன்னா லிங்கம் மட்டும் தூக்கி இருக்குல்ல அந்த விரல், அதுக்காகத்தான் லிங்க முத்திரை. ஓகே. அப்புறம் நேத்து வந்து லோ பிரஷருக்கு கேட்டீங்கல்ல, லோ பிரஷருக்கு வந்து இப்படி வச்சுக்கணும். யாரோ கேட்டீங்களே லோ பிரஷர் எனக்கு இருக்கு ரொம்ப, அதுக்கு என்ன முத்திரை பண்ணணும்னு கேட்டீங்க. ஐ டோன்ட் நோ அவங்க இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கை 2 இப்படி பிளாட்டா வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்குங்க. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நல்ல டிக் டிக் சவுண்ட் கேட்கும். இதுதான் வந்து லோ பிரஷருக்குள்ள முத்திரை. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா லோ பிரஷர் சரியாயிருங்கிறாங்க. ஹை பிளட் பிரஷர் இருந்தா இந்த நடுவிரல் என்னமா ஹை பிரஷர் ஹை பிபிக்கு சொல்லுங்க. ஹை பிபிக்கு இந்த நடுவிரல மோதிர விரலையும் மடக்கி உங்க உள்ளங்கையில நல்லா அப்படி டச் பண்ண வச்சுக்கிட்டு மத்த விரல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஹை பிபிக்கு ரைட். அந்த உள்ளங்கையில நீங்க டச் பண்ணல அதுல கேட்கணும் இந்த டிக் டிக் சவுண்ட். ரைட்டாச்சி. ரைட் ரைட். அது மாதிரி 2 விரலையும் இது ஒரு 5 நிமிஷம் வச்சா பிபி குறைஞ்சிருங்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சீங்கன்னாவே பிபி நல்லா குறைஞ்சிருமா. இப்படி தொடமையில அப்படி வச்சுக்கணும். முத்திரையில வந்து கிட்டத்தட்ட நிறைய முத்திரை இருக்கு. பட் நம்ம எல்லா முத்திரையும் கத்துக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நம்ம உடம்புக்கு என்னென்ன முத்திரை தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணா போதும். சில முத்திரை எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான முத்திரை எல்லாம் இருக்கு. பட் வந்து நமக்கு இந்த வாயு முத்திரை, பிராண முத்திரை, இந்த இருதய முத்திரை, பிளட் பிரஷர் முத்திரை, இது மாதிரி முக்கியமா ஒரு முத்திரையை கத்துக்கிட்டீங்கன்னா அதே நீங்க டெய்லி பண்ணீங்க. ஒரு நாளைக்கு 6 முத்திரைக்கு மேல போடக்கூடாது. அதுவும் இருக்கு. இதே நீங்க பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டைம் வந்துடும். அடுத்தது வந்து வாயு முத்திரை. நேற்று சொல்லி கொடுத்தீங்க இருக்கா?
கட்ட விரல் வந்து இது உள்ளங்கையில தானே இந்த 2 விரல் இப்படி இருக்கணும். உள்ளங்கையில அந்த 2 விரலையும் மடக்கி உள்ளங்கையில டச்சா இருக்கும் நம்ம அப்படி. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அந்த நடு விரலும் மோதிர விரலும் இந்த உள்ளங்கையில இப்படி டச் பண்ணி இந்த உள்ளங்கையில அமுக்கணும். அந்த விரல் ரெண்டையும் நீங்க நல்லா பிரஸ் கொடுக்கணும். மத்த 3 விரலும் நீட்டி இருக்கணும். ரைட், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து இப்ப நல்லா கொஞ்ச நேரம் பிடிச்சிங்கன்னா இந்த சத்தம் கேட்கும். டிக் டிக் சவுண்ட் வந்து இந்த இந்த நடு விரலையும் இந்த மோதிர விரல் ஏதாச்சும் ஒரு விரல கேட்கும். சில சமயம் 2 விரல கூட கேட்கும். கொஞ்ச நேரம் பிடிச்சிங்கன்னா அந்த விரல் வந்து இழுக்கும், நல்லா தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி 2 கையிலையும் பண்ணணும். அதுதான் ஹை பிளட் பிரஷருக்கு. அப்புறம் வாயு முத்திரை போடுங்க. அதுதான் உடம்புல வர்ற வியாதிக்கு காரணமே வாயு முத்திரை. வாயு தான். நீங்க எல்லாரும் வாயு முத்திரை எவ்வளவுக்கு எவ்வளவு வாயு முத்திரையும் பிராண முத்திரை மட்டும் போடுங்க. வேற எந்த முத்திரையும் கூட நீங்க போட வேண்டாம். அது 2 போட்டீங்கன்னாவே உடம்புல உள்ள வியாதி பூரா பாதி வியாதி உங்களுக்கு சரியாயிடும். வாயு முத்திரை வந்து இப்படி எல்லா கையும் இப்படி வச்சுக்குங்க. இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, இந்த ஆள்காட்டி விரலால கட்ட விரலுடைய அடி ரேகையில இப்படி அமுக்கிக்குங்க. இப்படி பிடிச்சுக்குங்க. பிடிச்சுக்கிட்டு இந்த கட்ட விரலால அந்த ஆள்காட்டி விரல நல்லா அப்படி பிரஸ் பண்றீங்க. பிரஸ் பண்ண அந்த இடத்துல ஹோல் இருக்கக்கூடாது. இந்த ஹோல் இருக்கக்கூடாது. ஹோல் வருதாச்சு. ஹோல் வரும் தான், பிகினிங்ல வரும். அது இல்லாத வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி அது இல்லாம பிராக்டிஸ் பண்ணணும். ஒன்னும் ஹோல் வருதாச்சு. அப்படி இல்லைன்னா அந்த விரல் அந்த கட்டை விரலோட 3வது ரேகை சொன்னீங்கல்ல, அதுல நிக்க மாட்டேங்குது. அதுல நிக்காம அது தள்ளி போயிடுது. ஆமா, அதுலயும் நிக்கணும். பிளஸ் இந்த ஹோல் இருக்கக்கூடாது. இந்த கட்டை விரலால நல்லா அமுக்குங்க. அப்படி நல்லா இந்த கட்டை விரலால பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லா நிக்குமே. இப்படி ஹோல் வருது. அதான் அது கொஞ்சம் பிகினிங்ல வருந்தான். அது வருந்தான் பிகினிங்ல கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வாயு முத்திரை போட்டீங்கன்னா உங்களுக்கு வாயு முத்திரை எந்நேரமும் போடலாம். நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கையில போடலாம், நீங்க நடக்கையில போடலாம், இல்ல யாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கையில கூட நீங்க இந்த முத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து அவ்வளவு நல்ல முத்திரை. அந்த மேடம் சொல்றாங்க நீங்க 24 hours இந்த முத்திரையை போடலாங்கிறாங்க அவங்க. வெரி குட் முத்திரை, வாயு முத்திரை. அடுத்தது பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை வந்து அந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்ட விரலோட டச் பண்ணணும். சுண்டு விரல் மோதிர விரல், சுண்டு விரலும் மோதிர விரலும் பாருங்க. மத்த எல்லா விரலும் நீட்டி இருக்கணும். அப்படி இந்த முத்திரை தானே கண்ணுக்கு பல்லுக்கு எல்லாம் சரியாகும். கண்ணாடி போட வேணாம். கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டாம். இந்த முத்திரையை நீங்க டெய்லி காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் பண்ணிட்டு கண்ணு போய் செக் பண்ணி பாருங்க. கண்ணு பவர் அவ்வளவு நல்லா குறையுது. நல்ல வெரி குட் முத்திரை ஃபார் கண்ணாடிக்கு. ரொம்ப பவரா இருந்தா ஏறாமையாச்சும் இருக்கும். அட்லீஸ்ட் சில பேருக்குலாம் ரொம்ப ஹை பவர் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் பவர் கூடிக்கிட்டே தான் போகும். எப்ப கண்ணாடி போடுற பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களையும் செக் பண்ணி பாருங்க, ஒரு பிள்ளைங்கள் கூட குறையாது. இந்த முத்திரையை பண்ணா நல்லா ஒழுங்கா பண்ணா அட்லீஸ்ட் குறையும், இல்லைன்னா கூடாமையாச்சும் இருக்கும். அதே லெவல்ல இருக்கும். இப்படி பல்லுக்கும் அவ்வளவு நல்ல முத்திரை. பல்லு வலி, பல்லுல வந்து என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் இது பல்லு வலி அவ்வளவு நல்லா கேட்கும். இந்த முத்திரையெல்லாம் பண்ணிட்டு நீங்க டென்டிஸ்ட போனீங்கன்னா உங்க நரம்பெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பல்லு வலி எல்லாம் வெரி குட் முத்திரை. இதுக்கு பேரு பிராண முத்திரை. நம்ம உடம்புல வந்து பிராண சக்தியை கொடுக்குது இந்த முத்திரை. இப்படி பண்ணிட்டு அப்படியே பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த தியான முத்திரை. இந்த கட்ட விரல் வந்து உள்ளங்கையில இப்படி இருக்கணும். இப்படி மடக்கிங்க. இது வந்து உங்க மனசை வந்து ஒரு நிலப்படுத்தும், ஒரு அமைதிப்படுத்தும். உங்களுக்கு நிதானமா சிந்திக்க வரும். கோபத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் இது முத்திரை. இது வந்து இப்படி தொட மேல வச்சுக்கோங்க. முத்திரையில வந்து நம்ம முக்கியமா ஒரு 4-5 முத்திரை கத்துக்கிட்டு அந்த முத்திரையை நீங்க டெய்லி போட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா உங்களுக்கு பாடி நல்லா ஆயிடும். ஓகே. அடுத்தது இந்த கிட்னி முத்திரை. ஏன்னா கிட்னில ரொம்ப பேருக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் இருக்கு, புரோட்டீன் லீக் ஆகுது. நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு கிட்னில. எப்ப டாக்டர்கிட்ட போனாலும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த கிட்னி முத்திரை ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதுக்கு வந்து இப்படி பிருத்திவி முத்திரை கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துக்கிட்டு இது லெஃப்ட் ஹேண்ட்ல பிருத்திவி முத்திரை. பிருத்திவி முத்திரைனா மண் முத்திரை. அது ரெண்டு ஒரே பேரு தான். அப்படி வச்சுக்கிட்டு இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்க கட்டை விரல வந்து இந்த சுண்டு விரலுக்கும் இந்த மோதிர விரலுக்கும் நடுவில் இந்த கட்டை விரல கொண்டு போய் உங்களோட உள்ளங்கையில அப்படி அமுக்குறீங்க. உள்ளங்கையில அமுக்கிட்டு இந்த 4 விரலையும் சும்மா அப்படி வெளியில வச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். மத்த எல்லா விரலும் நீட்டி இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட்ல. ரைட் ஹேண்ட் 4 விரலும் இப்படி பதிஞ்சிருக்கணும். இது எல்லாருமே பண்ணலாமா ஆச்சி? எல்லாரும் பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைன்னா கூட பண்ணலாம். ஒண்ணுமே. இதுக்கு பேர் சுரபி. இதுக்கு பேர் சுரபி. ரொம்ப முத்திரை, நல்ல முத்திரை, சிறுநீரக முத்திரை. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு பண்ணலாம். நீங்க இல்ல உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வேண்டாம்னு நினைச்சா நீங்க பண்ண வேண்டாம். ஒன்னும் இதனால கெடுதல் வராது. ஆனா கட்டவிரல் வந்து உள்ளங்கையில தான் அமுத்தணும். உள்ளங்கையில தான் அந்த கட்டவிரலை வச்சு அமுத்திட்டு மித்த 4 விரலும் அந்த சுண்டு விரலுக்கு பின்னாடி பக்கம் போய் இது பண்ணி இப்படி இருக்கணும். ரைட். இந்த உள்ளங்கையை தான் அமுக்கணும். இந்த அந்த வழியா தான் உங்களுக்கு அந்த டச் சவுண்ட் கேட்கும். இந்த பிருத்திவி முத்திரை வழியாவும் கேட்கும். இத பிருத்திவி முத்திரை இப்படி போடுறீங்கல்ல, இதுலயும் கேட்கும். இது ரொம்ப நல்ல முத்திரை. ரொம்ப பேருக்கு வந்து நீ ப்ராப்ளத்துக்கே பிகாஸ் இந்த கிட்னில வந்து நிறைய இந்த சால்ட் லீக் ஆகுது, புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னு இந்த டாக்டர் வந்து சொல்லுவாங்க. சில சமயம் உங்களுக்கு வந்து அது கூட இருக்கு இது கூட இருக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்க. சொல்லையில நீங்க இந்த முத்திரையை போடலாம். வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா போட வேண்டாம். சொல்லுமா. இந்த உட்கார்ந்தோம்னா டக்குன்னு எதையுமே பிடிக்காம எந்திரிக்க முடியலையா? அது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி காலை சேர்ல உட்காந்துக்கிட்டு காலை வந்து இப்படி 2 காலை இப்படி நீட்டிங்க. அது மாதிரி பண்ணுங்க. 1 2 ஆச்சி தெரியல. ஆச்சி தெரியுதா? தெரியல. கால் எப்படி தூக்குறீங்கறது தெரியல. இந்த காலை வந்து இப்படி நல்லா சேர்ல உட்காந்துக்கிட்டு முழங்கால இந்த இப்படி தூக்குங்க. நல்லா காலை நல்லா தூக்குங்க மேல. இந்த காலை எப்படி தூக்குங்க. இப்படி ஒரே லெவல்ல ஸ்ட்ரைட்டா. புரியுதா? புரியுது. 1 அது மாதிரி தூக்கி தூக்கி 2 3 4 5 6 அப்படி பண்ண சொல்றாங்க. 10 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க கால்ல வந்து சும்மா உட்கார்ந்துருக்கையில என்னுடைய கம்ப்யூட்டர் கீழே வைக்கிறேன். நீங்க இந்த சேர்ல இப்படி உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இப்படி உட்கார்ந்துருக்கையில இப்படி பண்றீங்க. ஓகே, இது மாதிரி 1 2 3 அது மாதிரி 10 டைம் பண்ணுங்க. அப்புறம் இப்படி உட்கார்ந்துருக்கல இந்த காலை வந்து இப்படி அதாச்சும் டோவை அமுக்குறீங்க. அப்புறம் இப்படி குதி அமுக்குறீங்க. டோவை அமுக்குறீங்க, குதி அமுக்குறீங்க, டோவை அமுக்குறீங்க, குதி அமுக்குறீங்க. சும்மா நீ உட்கார்ந்துருக்கல இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது சுகருக்கும் பண்ண சொல்றாங்க இந்த மாதிரி. ரைட். சுகருக்கு இது வெரி குட் முத்திரை. இது வந்து நீ உட்காந்துருக்கல கால் மசில் சும்மா அப்படி உட்காந்துருக்கல. நம்ம எங்கேயும் போய் இப்ப மூவியே பாக்குறோம், எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போறோம், யாரோடய பேசிட்டு இருக்கோம், இப்படி பண்ணி இப்படி இருந்தாங்க இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க இது ஒண்ணும் கெடுதல், இதெல்லாம் எதுவுமே கெடுதல் பண்ணாது. முத்திரையும் சரி இந்த எக்ஸசைஸும் சரி உங்களுக்கு உடம்புல எந்த கெடுதலையும் பண்ணாது. மாத்திரை மாதிரி சைட் எஃபெக்ட் எல்லாம் வராது. பயப்படாம பண்ணலாம் நீங்க. இப்படி இப்படி தெரியுதுங்களா? அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்றாங்க இன்னொன்னுனாக்க, இந்த சேரை வந்து இந்த பாருங்க இப்படி பண்ணிக்கிட்டு நீங்க நல்லா அப்படி உட்காருங்க. எவ்வளவு தூரம் உட்கார முடியுமோ உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்க சொல்றாங்க. இப்படி 1 2 3 4 5 6 நல்லா நல்லா உட்காருங்க. அது மாதிரி ஒரு 10 டைம்ஸ். அதுவும் இந்த இதுக்கு வந்து நல்லா இது இந்த உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு நல்லா கை பிடிக்காம எந்திரிக்கலாம். அது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தொடையில எல்லாம் ஸ்ட்ரென்த் இல்ல. தொடை மசில் ஸ்ட்ரென்த் இருந்தா தான் அது வந்து டக்குனு இப்படி நீங்க உட்கார்ந்தோட கை பிடிக்காம அப்படி எந்திரிக்க வரும். எந்திரிக்கிற மாதிரி இருக்காச்சு.
இது பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா இட்ஸ் நல்லா நல்லா வந்துரும் உங்களுக்கு. அது நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனோம்னா எந்திரிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. யாராவது கைய புடிச்சு தூக்கி விடுற மாதிரி ஆயிடுது. ஐ நோ. எனக்கெல்லாம் தரையில உட்கார்ந்தா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு தான் நான் ரொம்ப அவாய்ட் பண்றது. தரையில உட்கார்றதுக்கு. கஷ்டம் கொஞ்சம். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அதோட இப்ப இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்கல்ல, அதுலயே நல்லா மோஸ்ட்லி சரியாயிரும். நீ வந்து வலிக்காம இருக்கும். நீக்கு வந்து ரொம்ப வலிக்கவே வலிக்காது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது பண்ணல. அப்புறம் வந்து நம்ம நீ வந்து நடக்கலையே, டோ வாக் பண்ணலையே நம்ம இன்னைக்கு. டோ வாக்கும் இதுவும் பண்ணலையே, ஹீல் வாக்கும். இந்த டோ வாக் எல்லாம் பண்ணீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த பிசிக்கல் தெரப்பி இது டோ வாக் தான். அது மாதிரி ஃப்ரண்ட்ல போங்க, அது மாதிரி பேக்ல வாங்க. ஃப்ரண்ட்ல போங்க, கால் விரல்ல நடக்கிறீங்க. அடுத்தது இந்த குதி இருக்கு பாத்தீங்களா, குதியில நடக்கிறீங்க. இப்ப குதியில இருந்துருங்க. அப்படி பின்னாடி வர்றீங்க குதியிலே. இது டெய்லி அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 அடி 10 அடி நடந்துருங்க. இந்த ஹீல் வாக்கும் இந்த டோ வாக்கும் டெய்லி நடந்துருங்க எப்படியாச்சும். தெரியுதா? தெரியுதாச்சு. இது பண்ணுங்க. இதுவுமே ரொம்ப நல்லது. இந்த காலுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகே ஓகே. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம தியானம் பண்ணி ஸ்லீப் பண்ணலாம். தூக்கத்துக்கு மட்டும் ஒரு முத்திரை சொல்லி கொடுத்தீங்களா, அதை சொல்லுங்க. தூக்கத்துக்கு வந்து சுண்டு விரல், ரைட் ஹேண்ட்ல சுண்டு விரலும் பெருவரலும் இப்படி சேர்த்து பிடிச்சுங்க. அதாச்சும் நீர் முத்திரை. இந்த சுண்டு விரலும் கட்டை விரலும் சேர்த்து பிடிச்சிங்கனாவே அதுக்கு பேரு நீர் முத்திரைன்னு பேரு. அது வந்து ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த இது நம்ம கட்டை விரலும் பெருவரலும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி தொடர்ல வச்சுக்கோங்க. இப்படி படுத்துக்கிட்டு தானே இருப்பீங்க. படுத்துக்கிட்டு இந்த முத்திரையை போட்டுக்கின்னு இப்படி படுத்தீங்கன்னா அப்படியே கண்ணை சுழட்டி இருக்கும் தூக்கம். காட்டெல்லாம் போயிடும். இந்த நீர் முத்திரை வந்து ரொம்ப நீர் முத்திரை வந்து சுகருக்கு கூட போடலாங்கிறாங்க. சுகருக்கும் ரொம்ப நல்ல முத்திரைங்கிறாங்க. சுண்டு வரலும் கட்டை வரலும் அதான் நீர் முத்திரை. சுண்டு வரல இப்படி டச் பண்ணி படுத்தீங்கன்னா கட்டை வரல். இந்த நீர் முத்திரை வந்து சுகர் இருக்கவங்க எல்லாம் போட்டா கூட சுகர் ரொம்ப குறையுதுன்னு சொல்றாங்க இப்போ எல்லாம். நீர் முத்திரை இப்படி போட்டுங்க. 2 கையிலையும் போட்டாக்க அதுக்கு பேர் நீர் முத்திரை. ஒரு கையில ரைட் ஹேண்ட்ல நீர் முத்திரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ஆகாய முத்திரை, வாயு முத்திரை மாதிரி. வாயு முத்திரைன்னா அடியில வைப்போம். இது மேல பிடிக்கிறீங்க. சின் முத்திரை மாதிரி. சின் முத்திரையும் இந்த நீர் முத்திரையும் போட்டா இதுக்கு பேரு தூக்க முத்திரை, ஸ்லீப்பிங் முத்திரை. இப்படியாச்சு. ஸ்லீப்பிங் முத்திரை போடுங்க. நல்லா எஃபெக்ட். நீங்க வாயு முத்திரை போட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். வாயு முத்திரை, இந்த ஆகாய முத்திரை, எல்லா முத்திரையும் ஒன்னொன்னா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கையில போட்டு பாருங்க. ஆனா ஒரு நாளைக்கு 6 முத்திரைக்கு மேல போடக்கூடாது. அது ஒரு இது வச்சிருக்காங்க. ஒர்க் பண்ணாதான் 6 முத்திரைக்கு மேல. எனி முத்திரை யூ கேன் சூஸ். நாளைக்கு ஒரு முத்திரை இருக்கு. இந்த தாவாயெல்லாம் வலிக்குது, காதெல்லாம் வலிக்குதுன்னா அதுக்கு பேரு மாதங்கி முத்திரை. நாளைக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. அது ஒரு நல்ல முத்திரை. அதுக்கு பேரு மாதங்கி முத்திரை. ரொம்ப முத்திரையை நீங்க கத்துக்கிட்டாலும் கன்ஃபியூஸ் பண்ணும். எல்லா முத்திரையும் நமக்கு தேவை கிடையாது, குழப்பம். அதனால நம்ம உடம்புக்கு என்னென்ன முக்கியமான முத்திரையோ அதை மட்டும் கத்துக்கிட்டு அதே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே நீங்க வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க. ஏதோ முத்திரையில ஒரு கிட்டத்தட்ட 75 முத்திரை 80 முத்திரைக்கு மேல இருக்கு. விரல்லே பண்ணலாம். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, ரெடி? ஓகே, எல்லாரும் அப்படியே கண்ணை மூடுறீங்க. உங்களுக்கு பிடிச்சமான கோயிலுக்கு போறீங்க. கொடிமரத்தை கையெடுத்து கும்பிடுறீங்க. அப்படியே சாமிய பாக்குறீங்க, அம்பாளை பாக்குறீங்க. அப்படியே பிரதர்ஷனம் வர்றீங்க. வந்து கொடி மரத்துக்கிட்ட நல்லா கும்பிடுறீங்க. கும்பிட்டு நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க.
உங்களுக்கு எப்படி உட்காரணுமோ அப்படி உட்காந்துக்குங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க உடம்ப. கீழே விழுந்து கும்பிட்டுட்டு கண்ணை மூடிக்கிங்க. 2 புருவத்துக்கு நடுவுல உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான தெய்வத்தை கொண்டுகிட்டு வாங்க. அந்த தெய்வத்தை கொண்டாந்து நல்லா 2 புருவத்துக்கு நேரம் நல்லா நிறுத்துங்க. நிறுத்திட்டு நல்லா அந்த தெய்வத்தையே பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே அந்த தெய்வத்திட்ட சொல்லுங்க. அந்த தெய்வத்திட்ட நல்லா உங்க கோரிக்கையை வைங்க. அப்படியே கண்ணை மூடிக்கிங்க. அப்படியே என்ன தாட்டு வந்தாலும் அதை தள்ளி தள்ளி விட்டுட்டு அந்த உருவம், கடவுளுடைய உருவம், நீங்க என்ன உருவம் வச்சிருக்கீங்களோ அதே திரும்ப திரும்ப கொண்டுகிட்டு வாங்க. திரும்ப திரும்ப அப்படியே கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்த உருவம் உங்களுக்கு ஒரு ஒளியா காமிக்கும். பிகினிங்ல காமிக்காது. ஃபர்ஸ்ட்ல அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் எவ்ரிடே 5 மினிட்ஸ். அப்புறம் பண்ண 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 உங்களுக்கு அதுலேருந்து வரவே மனசு வராது. ஏன்னா அது உங்களுக்கு அவ்வளவு நிம்மதி கொடுக்கும். இந்த தியானத்துல போனீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனா கூட எவ்வளவு சுகமா இருக்குன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மனசு அமைதியை கொடுக்கும். அப்படியே கண்ணை முடிக்கிங்க. ஓகே, அப்படியே ரிலாக்ஸா இப்ப வெளியே வந்துருங்க. வெளியே வந்து கை 2யும் உள்ளங்கை 2யும் இப்படி நல்லா ஒன்னோட ஒண்ணு உரசுங்க. உரசிட்டு உங்க கண்ணு 2லயும் 2 கை அப்படியே அழுத்தி பிடிச்சுக்குங்க. பிடிச்சுக்கிட்டு கண் அப்படி நல்லா முழிச்சு பார்க்கலாம். பார்த்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ யூ கேன் லை டவுன். நல்லா படுத்துக்குங்க. நீங்க என்ன பண்ணினாலும் ஒரு 5 நிமிஷம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் 10 நிமிஷம் பண்ணாலும் கடைசியில இந்த ரிலாக்ஸேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். படுத்து நீங்க காலு கையை நல்லா அப்படி விரிச்சுக்கிட்டு 1 நிமிஷம் கண்ணை மூடி இறைவன்கிட்ட நீங்க வேண்டலாம். ஆனா நமக்கு டைம் இல்ல, ரொம்ப ஷார்ட்டா இருக்குன்னா மொத்தமா ஒரே தான் சொல்லலாம். இல்லாட்டி ஒவ்வொரு குரூப்பா என்னுடைய கால்கள் நன்றாக வேலை செய்கின்றன, என்னுடைய நீ கொஞ்சம் நன்றாக வேலை செய்கிறது, என்னுடைய தொடை நன்றாக வேலை செய்கிறது அப்படின்னு ஒன்னொன்னுக்கா நீங்க சொல்லிக்கிட்டே கூட போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க என்னுடைய பாதத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் என்னுடைய எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்கின்றன, என்னுடைய பாதத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் என்னுடைய எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்கின்றன. அது உங்களுக்கு மனசுக்குள்ள அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கணும். என்னுடைய பாதத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் என்னுடைய எல்லா உறுப்புகளும் நன்றாக இறைவா உனக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுங்க. அது அவசியமா கட்டாயமா சொல்லுங்க. வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் நலத்துடன் மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலத்துடன் மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலத்துடன் மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ண ஆண்டவர் நம்மளுடைய இதை நல்லா கேட்டுக்குவார். அதுக்காக நீங்க கடைசியா எல்லாருக்கும் அந்த பிரார்த்தனையை வைங்க. வச்சுட்டு turn your left side, then you can get up. Don't get up straight. Please turn your left side, then you can get up. Okay. See you all tomorrow. Thank you.
ஓகே தேங்க்யூ ஆச்சி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ அஜி. பாய். தேங்க்யூ ஆச்சி. பாய்மா. என்ன க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றது?